Hi students, welcome to SIMAS classes. Integrals. இங்க ஒரு improper integral எப்படி divergence ஆகுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. Prove that the integral 1 to infinity 1 by x dx is divergent. இப்போ இதை எப்படி improper integral னு சொல்றோம்னா லிமிட்ஸ்ல இன்ஃபினிட்டி இருக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, லிமிட்ஸில் இன்ஃபினிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ இது நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிற லிமிட்ஸில் இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு வேல்யூலையோ இல்லை போத் இட் இன்க்ளூட் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் அந்த வேல்யூலையோ எவாலுவேட் பண்ண முடியாதபடி இருந்ததுன்னா அந்த இன்டகிரல்ஸ் எல்லாம் நம்ம இம்ப்ராப்பர் இன்டகிரல்னு சொல்லுவோம். இப்போ அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இம்ப்ராப்பர் இன்டகிரல் கன்வர்ஜென்ட் ஆகலாம், டைவர்ஜென்ட் ஆகலாம். கன்வர்ஜென்ட்னா ஈவன் இன்ஃபினிட்டி லிமிட்ஸில் இருந்தாலும் அதை எவாலுவேட் பண்ண முடியாமல் போனாலும் கூட நம்ம ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி இன்டகிரேட் பண்ணோம்னா வி கெட் ஃபைனைட் வேல்யூ. அப்படி இருந்ததுன்னா அது கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். இங்கே டைவர்ஜென்ட்னு நம்ம இப்போ இதை எப்படி சொல்ல முடியும்னா நம்மளால் ஒரு வேல்யூவை இங்கே ஃபைனைட்டாக கொண்டு வர முடியலன்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை டைவர்ஜென்ட்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்வர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி டைவர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். கொடுத்துக்கிற இன்டகிரல் இங்கே லிமிட்ஸில் இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டகிரல் 1 to t. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக t போடுறேன். இன்டகிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் tக்கு இன்ஃபினிட்டி போட போகிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கலாம் 1 by x dx. இப்போ இதை ஃபர்தராக அடுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ இதை அப்படியே தான் எழுதிக்கணும். லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டகிரல் ஆஃப் dx by x நமக்கு தெரியும் log x, அதோட லிமிட் 1 to t. இப்போ லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் போட்டால் log t வரும், மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் log 1. இப்போ நான் tக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடுறேன், log இன்ஃபினிட்டின்னு வரும், மைனஸ் இங்கே log 1ஓட வேல்யூ 0. t இருந்தால் தான் நம்ம அந்த வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ஃபினிட்டியை t இல்லை, இங்கே 0 தான் இருக்குது. அப்போ அந்த 0வை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது லாக் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. என்னால் ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இதை கொண்டு வர வைக்க முடியல. ஸோ அதனால் இது இந்த இன்டகிரல் டைவர்ஜென்ட். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.